என் பக்கத்து வீட்டு தம்பி ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி துபாயில் ஒரு வேலை இருக்குண்ணா, நம்ம அங்கே போவோமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்காரு. அவர் வந்து அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவங்க கம்பெனியில் கேட்டுட்டு சொல்லியிருப்பார் போல, தம்பி உனக்கு வந்து என் கம்பெனியில் வேலை தராங்கிறாங்க, மாதம் ஒரு 1,30,000 சம்பளம். இந்த 9 பேர்லையுமே லோன் எடுத்துருந்தாங்க. லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நபர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி 5 கம்பெனி 7 கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் பேரில் அவன் 5 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறான்னா 10 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கிறாங்க. இவனுங்களை வந்து கையே வைக்க முடியாத அளவுக்கு அவனுங்க வந்து அங்கே பெரிய ஆட்கள் வந்து இருக்காங்க. துபாய் அரசுல யாரோ ஒரு பெரிய ஆள், ஒரு ஆளா இல்லை அவன் வந்து பல பேரா? ஏன்னா அங்கே அரசு குடும்பம் தானே ஆட்சியில் இருக்கு. அதுல யாரு அது பண்றாங்கிறத பத்தி தெரியல. ஆனா யாரோ ஒரு நபர் தான் கொள்ளையடிக்கிறான். இது வந்து பல வருஷமா செஞ்சுன்னு இருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஜென்ட்டுங்க கான்டாக்ட் இருக்கும். இந்த 9 பேர் இருக்காங்கல்ல, இந்த 9 பேர்கிட்டையும் ஏஜென்ட் ராஜா வந்து 60,000 ரூபாய் கமிஷனாக வாங்கியிருக்காப்புல. அது போக அந்த ஃப்ராடு குரூப் கிட்ட வந்து ஒவ்வொரு தனிநபர் பேர்லையும் 1 லட்ச ரூபா ஏஜென்ட் ராஜா கமிஷன் வாங்கியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே 6 லட்ச ரூபா கொடுப்பாங்கல்ல, அந்த 6 லட்ச ரூபாயில 2 லட்ச ரூபாய் ஏஜென்ட் ராஜா கமிஷனா போகும். கிட்டத்தட்ட எங்களோட பணம் வந்து 3,60,000 ரூபாய் ஏஜென்ட் ராஜா கமிஷனா போகும். எங்களுக்கு கிடைக்கிறது இதுல 3,40,000 ரூபாய் தான். அந்த பில்டிங்க்கு செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தாப்புல, ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரர், புதுக்கோட்டைக்காரர். அவர்கிட்ட போயிட்டு நாம பேசினா, இந்த மாதிரி நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்திருக்கிறேன்னா, இந்த மாதிரி டிசைனர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இங்கே வந்தால் இன்னும் பெட்டராக ஏதாவது வேலை தேடலாம், சேலரியும் பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக வந்தேன்னா, அவர் வந்து சொன்னாப்புல, போகிறது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு நீங்கள் கூப்பிட்டு போயிடுறீங்க, கூப்பிட்டு போய் ஒரு ஃப்ராட்ல மாட்ட விட்டீங்கன்னா அங்கேருந்து அவனுங்க வர்றது இருக்குல்ல, அவங்க ஃபேஸ் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டம். நானே அங்கே வெயில் அலைஞ்ச இதில் எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் வந்து டாய்லெட் போகும்போது ரத்தமாக போயிட்டு இருந்துச்சு. கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயரிகர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. துபாயிலேருந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமில் சிக்க வைக்க ஒரு கும்பல் திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்திலேருந்து எப்படியோ இந்தியாவுக்கு வந்திருக்காரு. வணக்கம். நான் சொன்ன மாதிரி எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கீங்கிற வார்த்தை தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். எப்போதுமே இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க அந்த காலத்துலனா நல்லா சம்பாதிச்சு திருப்பி வருவாங்க. ஆனால் சமீப ஒரு 20 ஆண்டு காலமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம தமிழர்களையோ இல்லை இந்தியர்களையோ சிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எப்படி அந்த ஸ்கேமில் சிக்கினீங்க? ஆக்சுவலி நான் ஊரில் ஒரு ஹோட்டல் ஒன்று நான் தின்னேன், கரெக்டாக போகல. ப்ளஸ் அதுக்கப்புறமா நான் ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்து தான் அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டு ட்ரை பண்ணேன். திரும்ப ஐடியிலே வேலை தேடின்னு இருந்தேன் இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னா கெரியர் கேப் வந்துச்சு. ஒரு 2 வருஷம் அந்த கடை இது பண்ணதுனால அப்போது நிறையா இன்டர்வியூஸ் வந்து கால் பண்ணுறதுல வந்து கேப் இருக்கிறதுனால யாரும் பெருசாக அதை இது பண்ணல, வேலைக்கு எடுக்கலை. அதனால் வெளியில் எங்கேனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் லிங்க்டின் மூலியமாகவே நிறைய கம்பெனிக்கு ஆன்சைட்டில் இருக்கிற வேறு சில கண்ட்ரியில் இருக்கிற ஆஸ்திரேலியா இன்னும் சில கண்ட்ரீஸில் வேலை தேடின்னு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கும், அதாவது ஆஸ்திரேலியாவில் வேலை நீங்கள் தேடுறீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு எடுக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் இது பண்ணாங்க இன்னும் நிறைய கண்ட்ரீஸில். அப்படி இருக்கும்போது என் பக்கத்து வீட்டு தம்பி ஒருத்தன் கணேஷ்னு சொல்லி, அவன் திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த மாதிரி துபாயில் ஒரு வேலை இருக்குண்ணா, நம்ம அங்கே போவோமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்காரு, நான் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு, அவரோட மெடிக்கல் செலவுக்கு நிறையா கடன் வாங்கியிருந்தாங்க. அந்த கடனை சொல்லி அவன் வந்து அழுதுருக்கான், இந்த மாதிரி எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா ஏதாவது எனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணி கொடு, நீ போயிருக்கிறல்ல துபாய்க்கு, எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது உன் கூட இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது நாட்டில் வேலைக்கு இருந்தாலும் நீ வந்து அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த தனசேகர் வந்து அவனோட ஃப்ரெண்டு தனசேகர் துபாயில் இருக்கிறவர் என்ன பண்ணார், சரி நான் வெயிட் பண்ணி நான் என் கம்பெனியில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவர் வந்து அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவன் கம்பெனியில் கேட்டுட்டு சொல்லியிருப்பார் போல், தம்பி உனக்கு வந்து என் கம்பெனியில் வேலை தராங்கிறாங்க, மாதம் ஒரு 1,30,000 சம்பளம், உன் கூட வேற யாராவது இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே அவன் வந்து எனக்கு பக்கத்து வீடு, பின்னாடி வீடு, அதனால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து என்கிட்ட வந்து சொன்னான், இந்த மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து துபாயில் வேலைக்குன்னு போயிருக்காப்புல, அவர்கிட்ட வந்து வேலை கேட்டேன்,
அப்படி கேட்கும்போது அவர் வந்து எனக்கும் வேலை இருக்குது, இன்னும் 2-3 பேர் இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொன்னார். அதான் நான் உன்னை கூப்பிடலாம் அப்படின்ட்டு இது பண்ணுறேன்னா நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து அப்போதைக்கு வேறு வேலைக்கு வந்து போகிறதுல பெருசாக இது இல்லை. ஆனாலும் வெளியில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறபோது, அப்போ துபாயில் நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். அதாவது துபாய்க்கு நம்ம போயிட்டோம்னா துபாயில் வந்து கிராஃபிக் டிசைனருக்கோ வேறு ஏதாவது வேலைக்கு அங்கே இருந்தால் தானே நம்ம தேட முடியும். அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம அங்கே போயிட்டோம்னா அங்கே வேலை தேடிக்கலாம். ஏன்னா இங்கே கெரியர் கேப் இருக்கிறதுனால யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அங்கே போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி நீ இது பண்ணு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அவன்கிட்ட வந்து பாஸ்போர்ட் நானும் என் தம்பியும் கொடுத்து விட்டோம். அவனும் போயிட்டு அது அவங்களுக்கு அனுப்பி விட்டான். அதுக்கடுத்து ஒரு 2-3 நாளில் வீசா அனுப்பி விட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வீசா தான் போட்டு விட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃப்ரீ ஜோன் வீசா அது போட்டு அனுப்புனாங்க. இந்த மாதிரி வீசா வந்துச்சுன்னானோடனே இன்னும் 4 நாளில் வீசா வந்துச்சான்னு கொஞ்சம் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இவ்வளோ சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி என்ன வேலை அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் அவன்கிட்ட. அவர் வந்து சொன்னாப்புலனா இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் வேலை, கிச்சன் அசிஸ்டன்ட் வேலை, இந்த மாதிரி வேலைக்கு தான் அங்கே ஏற்கனவே போயிருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம 3 பேர் வந்து படிச்சிருக்கிறதுனால அங்கே ஆஃபீஸ்லேயே ஏதாவது வேலை கொடுப்பாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அவங்ககிட்ட ஜாப் நேச்சர் என்னன்னே தெரில, உண்மையிலுமே அங்கே என்ன வேலைன்னு தெரியல. அப்புறம் வந்து அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டால் அவருமே அதே தான் சொல்கிறாப்புல. அவருமே படிக்காதவர், தனசேகர் வந்து படிப்பறிவு இல்லாதவர். அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டால், தம்பி இங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி எங்கள் ஓனருங்களுக்கெலாம் சமைச்சு கொடுத்துன்னு இருக்கிறேன், இன்னும் சிலர் என் கூட வந்திருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு 4-5 ஃப்ளாட் இருக்குது, அதில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்வாங்க, இன்னும் 2 பேர் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கிச்சன் அசிஸ்டண்ட் வேலையும் ஹவுஸ் கீப்பிங் வேலையும் தான் இங்கே செஞ்சுன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் தான் ஏதாவது நீங்கள் 3 பேர் படிச்சிருக்கீங்க இல்லையா, படிச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபீஸ் வேலை தான் ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி ஆஃபீஸில் என்ன வேலைன்னு நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அட என்னப்பா நீ என்னை நம்பவே மாட்டேங்கிற, நான் அப்படி ஒன்றும் ஏமாற்றிட மாட்டேன். கணேஷ் வந்து எனக்கு வந்து 15 வருஷம் பழக்கம், அவனை சின்ன புள்ளியிலேருந்தே எனக்கு தெரியும், அப்படி ஒன்றும் நான் இது பண்ணிட மாட்டேன், நீ வேணா கணேஷ் கேட்டுப்பாரு அப்படி இப்படின்னு அவர் வேலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்த மாதிரி சொல்லி எமோஷனாக பேச சொன்னாருங்களா. நான் அவன்கிட்ட திரும்ப இவர் வந்து படிக்கலையா, இவர் என்ன இந்த மாதிரி சொல்லின்னு இருக்காரு. நான் ஆமாண்ணா அவருக்கு வந்து பெருசாக படிப்பறிவு இல்லை, அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நான் சரி எங்களுக்கு என்ன வேலை கொடுக்க போகிறீங்க, அதை வந்து நீங்கள் எனக்கு வந்து ஆஃபர் லெட்டரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறமா ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஆஃபர் லெட்டர்னு பார்த்தா சேல்ஸ் ரெஃபரன்ஸ் சரிங்களா. சரி இவருக்கு வந்து நம்ம என்ன கேட்டாலுமே பெருசாக டீட்டெயில் தெரில, அதனால சரின்ட்டு நம்ம அங்கே போனோம்னா வேலை தேடணுங்கிறதுக்காக தான் நான் போனது. அங்கே போய் இது பண்ணால் துபாய் ஏர்போர்ட் போயிட்டோம். நம்ம வந்து ஜூன் 23ஆம் தேதி வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. சென்னையிலேருந்து 6 மணிக்கு ஃப்ளைட்டு ஏர் இந்தியாவிலேருந்து அங்கே போய் இறங்கிட்டோம். துபாயில் இறங்கிட்டதுக்கப்புறமா தனசேகருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான் போல். தனசேகர் வந்து எங்களுக்கு வந்து மங்குல்னு சொல்லி மங்குலில் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் பில்டிங், எட்ஜ் ரியல் எஸ்டேட் பில்டிங்கில் அந்த அட்ரஸ்க்கு வர சொல்லி ஒரு டாக்ஸி பிடிச்சி வாங்க, நாங்கள் காசு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ நாங்களும் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி பிடிச்சி ஒரு பங்களாதேஷ்காரன் டாக்ஸியில் ஏறி அவன் மொபைலில் தான் அவனை ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி மேப் போட்டு போயிட்டு அங்கே இறங்கிட்டோம் ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே தனசேகர் கூட இருந்தாங்கல்ல தமிழர்கள், அவங்க ப்ளஸ் அந்த ரூமில் வந்து இவங்க எல்லாருக்கும் இன்சார்ஜாக பங்களாதேஷ் சேர்ந்த யூசுஃப்னு ஒருத்தவனை வந்து விட்டுருக்காங்க இந்த ஃப்ராடு குரூப். அந்த யூசுஃபு, தனசேகர், அவங்க கூட இன்னும் ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து கீழே இறங்கி வந்து எங்களுக்கு வந்து அந்த டாக்ஸிக்கான காசை கொடுத்துட்டு மேலே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹெட்ஜ் ரியல் எஸ்டேட் பில்டிங்கில் 5வது ஃப்ளோரில் ரூம் நம்பர் 510 அந்த ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே யூசுஃப்னு சொன்னால பங்களாதேஷ்காரன், அவன் வந்து எங்களோட பாஸ்போர்ட்டை வந்து வாங்கினான். இப்போ வந்தவொடனே எதுக்குங்கிறதுலாம் எனக்கு பெருசாக இதாகலாம், சும்மா சாதாரணமாக யார் எது கேட்குறாருங்கிற மாதிரி கேட்டோடனே இந்த மாதிரி அடுத்த ப்ராசஸ்லாம் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த மெடிக்கல் செக்கப்பு, UAE அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கேட்டாங்க. சரி அதுக்கு கேட்பாங்க தானே நம்ம, அதனால் கொடுத்து விட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் தூங்கி எழுந்திருக்க லேட் ஆகிடுச்சு. மற்றவங்கலாம் வெளில அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு அந்த மாதிரிலாம் போயிட்டு வராங்க இல்லைங்களா, அத்தை ஃப்ளாட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு வருவாங்க. இந்த தனசேகர் சமைக்க போயிட்டு வருவாப்பில் நாங்கள் ரூம்லேயே தான் இருந்தோம். மற்றவங்க போயிட்டு வந்துட்டு இன்னும் சில பேர் வந்து அடிக்கடி ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க, வீடியோ போட கூப்பிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி போயிட்டு வருவாங்க.
என்னடான்னு இது பண்ணால் அப்புறம் ரூம்லேயே எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க இல்லைங்களா. இந்த 9 பேர் பேர்லையுமே லோன் எடுத்துருந்தானுங்க ஏற்கனவே போலியாக கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி. அந்த லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி ஷூட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. அதாவது என்னோட பேர் வந்து இப்போ என் கூட வந்தான் இல்லையா கணேஷ், அந்த தம்பிகிட்டையுமே வீடியோ ஷூட் பண்ணானுங்க. அதாவது என் பேர் வந்து கணேஷ் மூர்த்தி பால்ராஜ், என்னோட பாஸ்போர்ட் நம்பர் வந்து இது, அப்புறம் வந்து என்னோட நான் வந்து இந்தியாவிலேருந்து வரேன், என்னோட கம்பெனி பேர் வந்து மீடியா 360 அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி கொடுத்து இதை படிச்சுக்கோ, நாங்கள் வந்து சொல்லும் போது நீ வீடியோவில் பேசு அப்படின்னு சொல்லி அது ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து அவன் படிச்சுட்டதுக்கப்புறம் அவனை வச்சு இதை பேச சொல்லி வீடியோவாக ஷூட் பண்ணானுங்க. ஷூட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த வீடியோ போடுறதுங்க லோன் ப்ராசஸ்க்கு முன்னாடி. இதுக்காக நான் வந்து பேங்க்கில் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஷூட் பண்ணி வச்சுக்கிறாங்க போல. அதுக்கு அடுத்தது வந்து அந்த லோன் ஃபார்ம் இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கூடுவானுங்க போல். அதுக்கு அந்த மாதிரி போயிட்டு வராங்க. அப்படி போயிட்டு வரும்போது இவனுங்க எல்லாருமே படிக்காதவனுங்கனால கரெக்டாக பேச மாட்டாங்க இல்லைங்களா, இங்கிலீஷ் எழுதி கொடுத்து. அது சிலர் வந்து சொதப்படுறது, அதை வந்து கிண்டலாக பேசிக்கிறதுலாம் இருக்கும்ல ரூமில். அந்த மாதிரி பேசும்போது தான் அது வந்து அடுத்த 2வது நாள் 3வது நாளே இவனுங்க இதெல்லாம் பேசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரெகுலராக இவனுங்க ஒருத்தனை மாற்றி ஒருத்தனை வந்து ஆஃபீஸ் கூப்பிட்றதும் லோன் ப்ராசஸ்க்கு. ஏன்னா ஒரு நபர் பேர்லேயே பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி 5 கம்பெனி 7 கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுக்கிறானுங்க. ஒரு தனி நபர் பேரில் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல, ஒரு தனி நபர் பேர்ல 3 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றானுங்க, 5 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றானுங்க, 7 கம்பெனி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி ரெவன்யூ எல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் தான் நமக்கு எதுவும் தெரியல. நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுங்க. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்றானுங்க. அதனால ஒருத்தனை மாத்தி ஒருத்தன் 9 பேர் இல்ல, 9 பேர் பேர்லயே 3 கம்பெனினால 27 நாளுக்கு அவனை கூப்பிடணும்ல. அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒருத்தன் ஒன்னை கூப்பிட்றான் அவனை கூப்பிட்றான்ட்டு அவனுங்க வந்து அடிக்கடி போயிட்டு வந்துன்னு இருப்பானுங்க. அது பேசத்துல சொதப்புறது இது எல்லாத்தையும் ரூம்ல வந்து பேசி இது பண்ணிட்டு இருப்பானுங்க. சரிங்களா. அந்த டைம்ல வந்து நான் ரூம்ல இருக்க இது பண்ணாம அப்படியே வெளியில போகிறது, மற்றவங்கள்ட்டலாம் நான் வேலை தேடி தானே போனேன், வேலை விஷயமா மற்றவங்கள்ட்ட பேசுறதுன்ட்டு இது பண்ணும்போது அந்த பில்டிங்க்கு செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்தாப்புல, ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் புதுக்கோட்டைக்காரர். அவர்கிட்ட போயிட்டு நாம் பேசினா இந்த மாதிரி நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்திருக்கிறேன்னா இந்த மாதிரி டிசைனர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இங்கே வந்தால் இன்னும் பெட்டராக ஏதாவது வேலை தேடலாம், சேலரியும் பெட்டராக இருக்கும்னுட்டுக்காக வந்தேன்னா அவர் வந்து சொன்னாப்புல இந்த வேலைக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் வேறு வேலை தேடுவீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாப்புல. ஏன் நான் சொல்கிறீங்க, இந்த வேலைக்கு வந்துட்டா என்ன, இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேறு ஒரு வேலையில் சேர்ந்துக்க போகிறேன், இந்த வேலையில் இருக்கும்போதே நான் இது பண்ண மாட்டேன், இன்டர்வியூ எதாவது அட்டன் பண்ணி வைப்பேனான்னா அவர் சொன்னார், இல்லை தம்பி உங்களுக்கு புரியாமல் பேசுகிறீங்க, இங்கே வந்து உங்களுக்கு வேலைலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, இவங்க வந்து உங்கள் பேர்லேயே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து 5 லட்சம் கிராம்ஸ் 7 லட்சம் கிராம்ஸ் அந்த மாதிரி லோனாக எடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு என்ன சம்பளமாக சொன்னாங்களோ அந்த காசு கொடுத்து விட்டு உங்களை ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் வந்து அந்த காசெல்லாம் நீங்கள் தூக்கிட்டு போனதா உங்கள் பாஸ்போர்ட் வந்து பேன் பண்ணிவிடுவாங்க இங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இங்கே வர முடியும், நீங்கள் வேறு வேலை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போ தான் எனக்கு வந்து அங்கே நடக்கிறது வந்து ஒரு பிடிப்படுது. ஆமாம். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனால், ஏன்னா அங்கே எங்கள்கிட்ட லோக்கல் சிம் கிடையாது, வைஃபை வச்சு தான் நம்ம எதானாலும் கான்டாக்ட் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டு அந்த இது கிராம்ஸ்க்கான மதிப்புலாம் பார்த்தா 7 லட்சம் கிராம்ஸ்னால் 2.25 கோடி 2.5 கோடி சம்திங் வருது. ஒரு ஆள் மேலே 2 கோடிக்கு மேலே எடுக்கிறாங்க. ஒரு ஆள் பேர்ல ஒரு கம்பெனி பேர்ல. ஓகே சரிங்களா. அந்த மாதிரி அப்போ ஒரு ஆள் பேர்ல அவன் 5 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றான்னா 10 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கிறாங்களே. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறமா இவனுங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் நான் அதுக்கப்புறமா பேச ஆரம்பித்தேன். அந்த ரூமில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ரூமில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற 9 பேர்த்தையும் தஞ்சாவூருக்கும் திருவாரூர் அந்த ரூட்டில் நீடாமங்கலத்துக்கு அடுத்ததாக கொரடாச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. கொரடாச்சேரியில் வந்து ராஜான்னு ஒரு ஏஜென்ட்டு, இந்த ஏஜென்ட் ராஜா தான் இந்த 9 பேரையும் கூப்பிட்டு போகிறாப்புல, அந்த வேலையில் கூப்பிட்டு போய் விடுறாப்புல. விட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த 9 பேர்கிட்ட நான் தனித்தனியாக அப்பப்போ பேசுகிறதுலாம் வழக்கம். அந்த மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா இதில் 9 பேர்த்தில் ராஜாவோட தம்பி கோபி செல்வத்து பேர்லையுமே லோன் எடுத்திருக்காங்க. கோபி செல்வத்துக்கிட்ட பேசும்போது கோபி செல்வத்துக்கு வந்து விஷயம் தெரியுது, இது வந்து ஃப்ராடு, இதுக்காக தான் நம்ம வந்து இந்த லோன் இதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அங்கே போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இது சொல்லிட்டாங்க தஞ்சாவூர் பக்கம், இன்னொரு 3 பேர் பார்த்தீங்கன்னா இது தொழுதூர் பசும்பலூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்த சக்திவேலு, பெரியசாமி, பழனிமுத்து, இந்த 3 பேர்.
இந்த 3 பேர் பேர்லையுமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் பெரியசாமிக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. சரிங்களா? மீதி 2 பேருக்கு அதை பற்றி பெருசாக இது இல்லை. அங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் வந்து கோபி செல்வத்துக்கு புரியுது. மற்றபடி இருக்கிற ஆதவன், கார்த்திக்கு, கணேஷ், செல்வமணி இந்த 4 பேருக்கு இதை பற்றி பெருசாக தெரியல. ஆமாம், பெருசாக இது இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தனசேகர், எங்களை கூப்பிட்டு போன தனசேகர், சென்னை சேர்ந்தவர். அவருக்கு இது இவனுங்களை எல்லாரை விட மங்குனியாக இருக்காப்புலாங்க. உண்மை சொல்லணும்னா அவருக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. அவனுங்க இவர் போயிட்டு அங்கே சமையலுக்கு போகிறாரு இல்லை, அந்த ஃப்ராடு குரூப்பு, அவனுங்க என்ன சொல்கிறாங்களோ அதை உண்மைன்னு நினச்சிட்டு வந்து அதை நம்மள்கிட்ட அப்படியே இல்லை இது வந்து இவங்களே கட்டிடுவாங்க, அதுக்கடுத்தது வந்து இவங்களே கட்டுறதுக்கு எதுக்கு நம்ம இருந்து லோன் எடுக்கிறான், நம்ம பேர்ல எடுக்கிறான், அவனை எடுத்துட்டு போறான். எவ்வளவு பேர் வந்துட்டு போயிருப்பாங்க, அது கூட அவருக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இப்போ முடிஞ்சா கூட நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் இங்க வந்து வேலைக்கு வரலாமா, நான் சார்கிட்ட கேட்டேன், சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அதாவது நான் அங்க போனதுக்கு அப்புறம் வேலையும் தேட ஆரம்பிச்சேன்ல, அந்த டைம்ல ஒரு இன்டர்வியூக்கு, கிராஃபிக் டிசைனர் இன்டர்வியூக்கு போகும்போது இந்த பெரியசாமி வந்து பயந்தான். நான் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ போக போகிறேன்னு சொன்னோன்னே, என்ன நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்க, அங்கே போயிட்டு பாஸ்போர்ட்லாம் கொடுக்குறதெல்லாம் இது பண்ணாதீங்க, போகாதீங்க ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்தில் பேசினான். நான் மாட்டிப்போனோம், நீங்கள் போயிட்டு பாஸ்போர்ட்டு கொடுத்து இன்னொரு வேலைக்கு இது பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து இவனோல்ட்டு பாஸ்போர்ட் இருக்குது, நம்ம பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் அங்கே கொடுத்துட்டு அவனுங்க நமக்கு ஆஃபர் லெட்டர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா நான் அங்கே போகிறேன்ட்டு ஏதாவது இது பண்ணோம்னா பிரச்சனை ஆகும் இல்லையா? ஸோ அதனால அந்த பெரியசாமி வந்து பயப்படுறான். இப்படிலாம் ஒன்று நடக்குது, இவனுங்களும் தெரியாமல் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்களோன்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற நான் வந்து விசிகாவில் இருந்தேன், அதனால் இங்கே இருக்கிற விசிகாவை சார்ந்த நபர்களுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள், அப்புறம் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க, திமுகவில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நட்பு சக்தியாக இருக்கிறவங்க எல்லாரோட நம்ம பழக்கத்தில். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு தோழர் ஒருத்தர் எனக்கு பழக்கம், அவருக்கும் விசிகாவில் உள்ள ஒரு நபருக்கும் தகவல் கொடுத்தேன். இந்த மாதிரி ஒன்று நடக்குது தோழர், இங்கே வந்து ஒரு ஏஜென்ட் வந்து இந்த 9 பேரை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணின்னு இருக்கானுங்க, இவனுக்கு யாருமே பெருசாக படிப்பறிவு இல்லை, இவனுக்கு படி சொல்கிறதெல்லாம் செய்கிறானுங்க, அவனுக்கு சொல்கிறது எல்லாமே நம்பிட்டு பண்ணின்னு இருக்கானுங்க, இது ஆபத்துங்கிறதே உணராமல் இவனுக்கு பண்ணுறானுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்குமே ஷாக் ஆயிடுச்சு. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இது பண்ணாமல், அதுக்கப்புறமா விசிஆல இருந்தவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் நேராக போயிட்டு எம்பசியில் பக்கத்தில் இருக்கிற எம்பசியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இங்கே இருக்கிற என்ஆர் ரைட்டிங்கில் பேசுகிறோம், பிரச்சனை இல்லாமல் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் தோழர் என்ன பண்ணாருன்னா, அவர் விசாரிச்சுட்டு அங்கே வந்து தமிழ் அமைப்புகளும் தமிழ் இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்குது, நம்ம அவங்கள்ட்ட பேசலாம், நம்ம தனியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதோட ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அமைப்போட போய் பண்ணலாம், அமைப்போட போய் பண்ணோம்னா அது இன்னும் இதாக இருக்கும் இல்லையா, அதனால நம்ம அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம்னாரு. சரி நீங்கள் வந்து அந்த அமைப்புங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் மொபைலில் கூகுள் சர்ச் பண்ணி ஏதாவது தமிழ் அமைப்புங்க இருக்கான்னு பார்த்தா அதில் நிறைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு நான் ஒவ்வொருத்தனுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து மெசேஜ் போட்டு விட்டேன், ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணல. என்னடா இந்த மாதிரி இருக்குது, நம்ம துபாய்க்கு வந்துட்டோம், ஃபஸ்ட் டைமாக போயிருக்கோம், அங்கே யாருமே தெரியாது, ஸோ யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் திரும்பவும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதாச்சியாக ஃபேஸ்புக் இது பண்ணும்போது என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பையனை அவரோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ போட்டு, இவன் துபாயிலேருந்து வந்தால் என்னை மீட் பண்ணாமல் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல, அவர் சென்னை சேர்ந்தவர் தான். அப்போ உடனே நான் அந்த நபருக்கு, துபாயிலேருந்து வந்த நபருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அவரோட போஸ்ட் பார்த்தேன், நீங்கள் துபாயில் இருக்கிறீங்கன்ட்டு, நான் இப்போ துபாய்க்கு வேலைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட நார்மலாக பேச ஆரம்பித்து அதுக்கப்புறமா விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை நடந்துன்னு இருக்குங்க, நாங்கள் வந்த இடத்துல வேலைக்கு இல்லாமல் இவங்க எங்கள் பேர்லேயே இது பண்ணுறாங்க ஃபேக்காக, ஸோ நான் இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புங்களை ஏதாவது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு யாரையுமே இது பண்ண முடியல, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அமைப்புங்க இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் தான் சொன்னாப்புல, இங்கே 2 அமைப்பு இருக்குது, ஹோப்னு ஒரு அமைப்பு இருக்குது, அப்புறம் வந்து ஈமான் கலாச்சார மையம்னு ஒன்று இருக்குது, இவங்க 2 பேருமே பெரிய அமைப்புங்க தான், அவங்கள்ட்ட நம்ம பேசி பார்க்கலான்னு அந்த ஹோப்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவருக்கு வந்து நான் என்னோடய மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணாப்புல. அதாவது இந்த 9 பேரில் லோன் எடுத்திருக்காங்க, நாங்கள் 3 பேர் புதுசாக போயிருக்கோம், 12 பேர் இருக்கோம், இவங்க எல்லாருமே அவனுக்கு சொல்கிறத கேட்டுட்டு இது பண்ணி கையெழுத்து போட்டுன்னு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னோடனே, அவர் ஹோப்புங்கிற அமைப்பு வச்சுருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாப்புல, வாட்ஸ்அப்பில் ஆடியோ நோட்டாக, இதெல்லாம் வந்து ஃப்ராடு, இதுக்கு வந்து எந்த அமைப்பும்
ஹெல்ப்புக்கு உதவிக்கு போக மாட்டாங்க. தமிழ் அமைப்பில் எந்த அமைப்பும் உதவிக்கு வர மாட்டாங்க. ஸோ இவங்கள முடிஞ்சால் போயிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை இந்தியன் கான்சுலேட்லேயே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும், நம்மலாம் எதுவும் பண்ண முடியாது. அதேமாரி இப்போ கையெழுத்து போட்டவங்க வந்து அவங்கள யாரையும் காப்பாற்ற முடியாது, இவங்களையும் கையெழுத்து போட்டுற வேணான்னு சொல்லுங்கள், அப்படி போட்டாங்கன்னா இவங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை எச்சரிக்கிறாரு. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் 3 பேரும் யாரும் கையெழுத்து எதுவுமே அந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போல? எங்களுக்கு வந்து அது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, அது வந்து மொத்தம் 9 நாள் ஆயிடுது அந்த ஆடியோ அவர்கிட்ட நான் பேசுகிற வரைக்கும். அந்த 9 நாளில் ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு 2 நாள் கேப் விட்டு 3ஆவது நாள் வந்து எங்களை மெடிக்கல் செக்கப்புக்குன்னு அந்த யூசுப் கூப்பிட்டு போனான். யூசுப் கூப்பிட்டு போகும்போது அதுக்கு அந்த 3 நாள்ல எனக்கு வந்து இங்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், என் மொபைலில் வந்து ஸ்பை கேமரா ஆப் இருக்குல்ல, அது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன பண்ணேன், நான் ரூம்லேருந்து கிளம்பும்போது மொபைல் எடுத்து கீழே வந்ததுக்கப்புறமா வச்சுட்டு இந்த இது எங்கெல்லாம் போகிறோன்ட்டு இது பண்ணால் அது 10 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகுது. நான் போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நான் அது கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ட்ரையல் வந்து 3 நாளைக்கு தான் கொடுக்குறான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பை கேமரா இவனுங்க யார் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. நான் அந்த கம்யூனிஸ்டோருக்கு சொன்னேன் இல்லையா, நான் இவங்களை முடிஞ்ச வரைக்கும் இவங்களை பற்றி எவிடன்ஸ் எடுத்து அனுப்புகிறேன்னு தான் சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தேன். என் மொபைல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பை கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வந்து யூசுப் கூட நாங்கள் 3 பேரும் போகும்போது இவனுக்கு என் பக்கத்தில் வர தம்பிங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நான் வந்து இந்த மாதிரி இவங்களை பற்றி தகவல் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே இருக்கிறத வந்து நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்கிறவங்களுக்குலாம் பேசுகிறேன். எதுவுமே ஏன்னா நமக்கு வந்து நம்ம 3 பேர் ஏதாவது பண்ணுறோன்னு தெரிஞ்சா அந்த 10 பேர்ல லோன் எடுத்துருக்காங்கல்ல, அவனுங்களே நமக்கு ஆப்போசிட்டா மாறிட வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவனுக்கு ஆபத்து, அவங்களுக்கு எதுவுமே தெரியல இல்ல. ஆமா, அவனுக்கு வந்து ஆபத்து இல்லை. அது அவனுங்க நமக்கு எதிராக செயல்பட்டானா ரூம்ல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுங்கிறதுனால நான் யாருக்கிட்டே எதுவும் சொல்லிக்கல. இவனுங்க மறுநாப்பில் ஏதாவது வளரிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நான் யாருக்கிட்ட எதுவும் சொல்லாம நான் இதெல்லாம் பண்றேன். அவன் அங்க போயிட்டு அங்க எங்களோட பாஸ்போர்ட் வாங்கிட்டு எங்களை வந்து பக்கத்துல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் கூட்டு போய் அங்கேருந்து ட்ரெயின் ஏறி இன்னொரு மெட்ரோவுக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் செக்அப் சென்டருக்கு கூப்பிட்டு போனோம். நான் அங்கே போனதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்க்குறேன், அந்த வீடியோ கட் ஆகிட்டு 10 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு. அது பூரா அந்த தெருவில் நடந்த வீடியோவாக தான் இருந்துச்சு. ஸோ அதை நான் இது பண்ணிவிட்டு சரி இது வேலைக்கு ஆகாது, அடுத்த முறை நம்ம திரும்ப போனோம்னா இப்போ இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு திரும்ப போவோம் இல்லையா, அப்போ நம்ம அந்த ஆஃபீஸ் கீழே போயிட்டு இது பண்ணும் போதே அங்கே உள்ளார போகிற அந்த டைம் மட்டும் எடுத்துக்கலான்னு பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான், எங்களை கூட்டிகிட்டு போனவொடனே கீழே இருங்க நான் போய் கொடுத்துட்டு வரேன்ட்டு போயிட்டான். இவனுள்கிட்ட வாங்கடா நம்ம மேலே போகலான்னா நீ வேணா போயிட்டு வா நான் வரலான்ட்டு இவனுங்க 2 பேரும் இது பண்ணுறானுங்க. சரின்ட்டு நம்ம அதை தாண்டி நம்ம தனியாக போய் வீடியோவோட போனோம்னா சந்தேகம் வரும் இல்லையா, அதனால நானும் போகாமல் அப்படியே கீழே இருந்துட்டேன். அடுத்தது திரும்ப அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமா அந்த மெடிக்கல் செக்கப் இது வெரிஃபை பண்ணி தானே வந்திருக்கோம்ல, அப்ரூவ் பண்ணி வந்திருக்கோம்ல, அதுக்கப்புறமா ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு 2 நாளுக்கு அப்ளை பண்ணி திரும்ப அடுத்த நாள் அனுப்பிவிட்டானுங்க UAIDக்காக. அங்கே போயிட்டு வந்தா அதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ தெரியல கரெக்டாக, இந்த என் கூட வந்ததுனால இந்த கணேஷ்னு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க இங்கேருந்து. இப்போ இந்த தம்பி கணேஷை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கானுங்க. அதாவது தன்னோட கணேஷ்மூர்த்தி பால்ராஜ் என்னோட பேர், என்னோட பாஸ்போர்ட் நம்பர் இது, நான் இந்தியாவிலேருந்து வரேன், இது என்னோட மீடியா 360ங்கிறது என்னோட கம்பெனி, இந்த கம்பெனிக்கு தான் நான் லோன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அதை பேச சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து அதில் கையெழுத்து போட சொல்லியிருக்கிறானுங்க. அவன் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தான். ரூமுக்கு வந்தவன்ட்டு வந்து என்னடா பண்ணாங்கன்னு சொன்னால் கேட்டால் அது ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பேர், நம்மளோட பாஸ்போர்ட் நம்பரு, நம்ம கம்பெனி என் பேரில் வந்து கம்பெனி மீடியா 360ன்னு ஒரு கம்பெனி, அது வந்து இந்த மாதிரி நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அது பேச சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து கையெழுத்து போட சொன்னாங்கண்ணே, அதுதான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிடா வேறு ஏதாவது இதில் இது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டேன். அவன் எதுவும் அப்போ இல்லைண்ணா அவ்வளோதான் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டான். சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டு அடுத்தது இப்போ இவனை கூப்பிட்டு வீடியோ ரெக்கார்ட் அடுத்தது நமக்கு தானே அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் வரட்ட நான் அப்போ என்ன தொடர் ஏதாவது அமைப்புங்களை கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுதான்னு இது பண்ணேன். நான் ட்ரை பண்ணி தான் தொடர் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் இதை சொன்னேன், இந்த மாதிரி என் கூட வந்த தம்பிக்கு இது பண்ணிட்டானுங்க, ஸோ அடுத்தது எங்களை தான் இது பண்ணுவானுங்க, என் தம்பி என்னை தான் இது பண்ணுவானுங்க, அதுக்குள்ளார ஏதாவது பண்ணுன்னு. சரிங்க நான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன்ட்டு திரும்ப அவருக்கு சர்க்கிளில் வந்து இது பண்ணார். அப்போது வந்து
அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் அந்த டைமில் தான் சொன்னேன்ல, சென்னை சேர்ந்த ஒரு நண்பர் மூலயமா அவர் கான்டாக்ட் பண்ணி சொன்னேன். அந்த டைமில் தான் அவர் ஹோப்பில் இருக்கிறவர் வந்து மெசேஜ் பண்ணார். சரி நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் தம்பி கூப்பிட்டு விஷயத்த சொல்கிறேன். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப டேஞ்சரானதுடா, இதுக்கு வந்து அமைப்புங்களே உதவிக்கு வரமாட்டாங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ மோசமானது, நம்மளால் இங்கேருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து நாளைக்கு அவனுங்க வந்து லோனுக்கு கூப்பிட்டானுங்கன்னா நம்ம அங்கே போவோன்னா நேராக இந்தியன் கான்சுலேட் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லிட்டு இந்த தம்பி கணேஷ் இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து நான் அடுத்த நாள் தான் சொன்னேன். ஏன்னா இவனை வந்து கூட்டிகிட்டு போனவன் வந்து தனசேகர் பேர்லேயும் லோன் போட்டிருக்கானுங்க. தனசேகர் ரொம்ப விசுவாசமாக அங்கே இருக்கான். எவ்வளோ வருஷமாக இருக்காரு அவங்கெல்லாம் போய் 4 மாதம் தான் ஆச்சு இந்த குரூப்புக்குள்ளே போய். இல்லை இந்த மொத்த குரூப்புமே 9 பேர் இருக்காங்கல்ல, இந்த 9 பேருமே இந்த ஏஜென்ட் ராஜா மூலியமா தான் போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே போய் அப்போ 4 மாதம் தான் ஆயிடுச்சு, ஜூன் மாதம் தான் போவோம். சரிங்களா? அந்த டைம்ல எங்களை லோன் ப்ராசஸ்க்காக இந்த தனசேகர் வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்றாங்கன்னு மெசேஜ் பண்ணி சொன்னாப்புல, நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுண்ணா, நீங்கள் வந்து எங்களை வேலைக்குன்னு தானே கூப்பிட்டு வந்தீங்க, சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்னு ஆஃபர் லெட்டர் கொடுத்தீங்க, எம்ப்ளாய்மெண்ட் விசா போட்டு கொடுத்தீங்க, நீங்கள் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எங்கள் பேரில் வந்து லோன் எடுக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, இது வந்து எங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குது, நான் வந்து இதுக்கெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, தம்பி அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, இது நம்ம வந்து இங்கே வேலைக்கெலாம் வரலாமா, ஓனர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைடா, நானும் இப்போ என் பேர்லையுமே லோன்லாம் எடுத்துருக்காங்களா, நானுமே கையெழுத்து போட்டு கொடுத்துன்னு தானே இருக்கிறேன், அதனால் கவலைப்படாதா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதெல்லாம் இல்லைனா நான் பண்ண மாட்டேன், சரியா, நீ பண்ணுறதுன்னா நீ பண்ணிக்கோ, நான் எதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது நீ வந்து உண்மையை சொல்லியிருந்தேன்னா நான் வந்திருக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நான் வந்து உங்கள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி தான் வர சொன்னேன்னா, நீ என்ன உண்மையை சொல்லி வர சொன்ன, உன் கம்பெனி பேரில் லோன் எடுக்கிறத தானே சொல்லி வர சொன்னேன். அதாவது எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா 1 மாதத்துக்கு அந்த ஆஃபர் லெட்டரில் 26 நாள் தான் இருந்துச்சு. அதை பற்றி நான் கேட்கும் போது அவர் என்கிட்ட என்ன சொன்னாப்புலன்னா, தம்பி கம்பெனி பேரில் தான் லோன் எடுக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் வேலை தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. கம்பெனி பேரில் லோனுன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற நமக்கு என்ன புரியும், அவன் கம்பெனி அங்கே கம்பெனி நத்தின்னு இருக்கானுங்க, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு வேலைக்கு கூப்பிட்றானுங்க, அந்த கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காக அவன் லோன் எடுக்கிறான் போல அப்படின்னு நினச்சி நான் போனால் அங்கே போனால் என் பேரில் போலியா கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுப்பேன்னா இது எப்படி நான் ஒத்துக்க முடியும்னா தனசேகர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்க நான் வரேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாப்புல. அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னா நான் வந்து இது பண்ண மாட்டேன், கையெழுத்துலாம் போட மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை தம்பி நானுமே வந்தப்போ இந்த மாதிரி தான் சொல்லி பார்த்தேன், அதாவது என் பேரில் லோன் எடுத்திங்கன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உனக்கு வந்து விசாவுக்கு டிக்கெட்டுக்கு நீங்கள் வந்து தங்குற ரூமுக்கு சாப்பாடுக்குன்னு நான் வந்து ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், அந்த காசை வந்து என்கிட்ட கூட நான் உனக்கு வந்து ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு அனுப்பி விட்டாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் 3 பேர் வந்து போகிறான்னு சொல்கிறீங்க, உங்கள் 3 பேருக்கும் 2-3 லட்ச ரூபான்னா எல்லாம் சேர்த்தா 10-12 லட்ச ரூபா வருமே, அந்த காசு கொடுத்துப்பீங்களா, கொடுப்பீங்கன்னா சொல்லுங்கள், நான் அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. சரி அப்படின்னா நீங்கள் அந்த பாஸ்போர்ட் வச்சிங்க, நான் இவங்களை கூப்பிட்டு கான்சுலேட் போகிறேன்ட்டு இந்தியன் கான்சுலேட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற விசிஆவில் இருக்கிறவங்கள்ட்டையும் அப்புறம் கம்யூனிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு தெளிவாக என்ன நடந்துச்சுன்னு எழுதி இந்த மாதிரி அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னது வந்து அவங்க கம்பெனி பேரில் லோன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, இங்கே வந்து பார்த்தா எங்கள் பேரில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு பெரிய ஆபத்தை உருவாக்கும், அதனால் அதில் உடன்படாத நாங்கள் இந்தியன் கான்சுலேட் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து அங்கே இந்தியன் கான்சுலேட்டில் வந்து யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எங்களால் பேசி வெளில வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸோ அதுக்கு ஏதாவது தமிழ்நாடு அரசு வந்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம், அப்புறம் துணை முதல்வர், அதுக்கப்புறம் எங்கள் எழுச்சி தமிழர், இன்னும் சில அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் சிலரை வந்து மென்ஷன் பண்ணி நான் போஸ்ட்டு போட்டு போகிறேன். அது உடனே இங்கே இருக்கிற விசிஆர் குரூப்பில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவங்க இன்னும் சிலர்கிட்ட பேசின உடனே அவங்க எல்லாருமே அதை பதிவாக ஷேர் பண்ண ஆரம்பித்த உடனே அது வந்து இன்னும் சிலருக்கு அந்த தகவலை நேரடியாக ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கிற விசிஆர் தோழர்கள் எல்லாருமே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அம்பேத்கர்னு ஒரு தோழர் வந்து ஒரு பெரம்பலூரை சேர்ந்தவர், அவர் வந்து உடனே அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கிட்ட வந்து உங்களை பற்றி தகவல் வந்து உடனே அவர் வந்து எனக்கு வந்து மெசஞ்சரில் மெசேஜ் பண்ணார், நான் உங்களை பற்றி தகவல் வந்து அமைச்சர் எஸ் சிவசங்கர்கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கடுத்தது அப்துல் அண்ணன்ட்ட பேச ட்ரை பண்ணுறோம், அவங்க மூலிமா நாங்கள் உங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மீட்டு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக என் ஃப்ரெண்டு இன்னொரு நண்பர் வந்து என்ன பண்ணார், திமுகவில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி அந்த போஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணி மாப்பிள்ளை உதவி செய் அப்படின்னு சொல்லி கேட்டவன். அவங்க எல்லாருமே திரும்ப எம்எம் அப்துல்லா அண்ணனை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்ட்டு அவங்களும் அதில் மெசேஜில் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற செம்மலர் சப்ராஜ்னு ஒரு தோழர் வந்து அவங்க வந்து கார்த்திகை சேனாபதினு அயலகத்துறையோட சேர்மன், தமிழ்நாடு அயலகத்துறை. ஓகே. அதை அவரை வந்து டேக் பண்ணி தோழர் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா பாருங்க அப்படின்னு அவர் உடனே அவரோட அஃபிஷியல் மெயில் ஐடி அனுப்பிவிட்டு இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் 3 பேரோட பாஸ்போர்ட் அனுப்புங்கன்னொடனே நாங்கள் போயிட்டு அவரோட மெயில் ஐடிக்கும் அந்த தம்பி என்னோட மொபைல்லேருந்து போகல. அப்புறம் இந்த தம்பியோட கணேஷோட மொபைல்லேருந்து அந்த இந்தியன் கான்சுலேட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குது. நாங்கள் எதுவுமே இல்லாமல் தான் போனோம். ஏன்னா மேலே போய் ரூம்லேருந்து ஏதாவது என்னோடய ப்ரூஃப்லாம் எடுக்க போனோம்னா பிரச்சனை வரும்ன்ட்டு நாங்கள் அப்படியே தான் போனோம். போயிட்டு அங்கே சொன்ன உடனே அவங்க போய் உங்களோட இதெல்லாம் காப்பி எடுத்துகிட்டு வாங்க, பாஸ்போர்ட் இதெல்லாம் என்னென்னு மொபைலில் இந்த பிடிஎஃப் போயிட்டு அங்கே கொடுத்து நாங்கள் வந்து இது மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். அந்த டைமில் அவருக்கு பாஸ்போர்ட்டும் அனுப்பி விட்டு அவர் வந்து சொன்னார், நான் உங்களோட இதை வந்து துபாய் எம்பசிக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் போயிட்டு கான்சுலேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஓனர் ஃப்ராடு இருக்காங்களா அவன் பேரில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இங்கேருந்து கூட்டிகிட்டு போனவங்க பேரில் எதுவும். ஏன்னா இவங்களுக்கு யாருக்குமே இந்தியன் நம்பர் இல்லை. இந்த தனசேகர் இருக்குல்ல, அவர் வந்து துபாய் நம்பர் கிடையாது அவர்கிட்ட. அவர் வந்து இங்கே இருக்கிற சிம் வச்சு வாட்ஸ்அப்பில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் நம்பர் கொடுத்தா வேலைக்கு ஆகுதுன்னு இந்த தருணோட நம்பரை, ஃப்ராட் பண்ணின்னு இருக்கிற தருணோட நம்பரே கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து கால் பண்ணி இன்னும் நீ இந்த 3 பேரை வேலைக்குன்னு கூட்டிகிட்டு வந்து அவங்க பேரில் கம்பெனிலாம் ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ராட் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னே இவங்களும் நார்த் இந்தியன் அவனும் நார்த் இந்தியன் 2 பேரும் ஹிந்தியில் தான் பேசிட்டாங்க. எனக்கு பெருசாக ஹிந்தி புரியாது. அவன் பக்கத்தில் இருந்தால கணேஷ் எங்களை கூப்பிட்டு போன தம்பி, அவன் வந்து மும்பை, அவன் ஃபேமிலி அவங்க அப்பா அங்கே மும்பையில் முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறாரு. செஞ்சு இறந்து போயிட்டார் உடம்பு சரியில்லாமல். அப்போ அதனால அவங்க ஃபேமிலி மொத்தமும் மும்பையிலே வாழ்ந்த குடும்பம்னால இவனுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். இவனை வச்சு தான் இவனை டிரான்ஸ்லேட்டராக நடுவில் வச்சுக்கிட்டு நான் ஏன்னா தமிழ் யாருமே இல்லைங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்ச யாராவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா, நான் அவங்கள்ட்ட பேசும்போது அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்க வந்து இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த தருணுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி அவனை வந்து திங்கக்கிழமை, நாங்கள் வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஜூலை 4ஆம் தேதி. அவங்க வந்து 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் போட்டு எடுத்துடுவான்னு சொன்னாங்க. இவன் வந்து அந்த 2 நாள் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 நாள் நாங்கள் எங்களுக்கு யாருமே தெரியாது. அதனால இந்த கணேஷ் என்ன பண்ணிட்டான்னா பயத்தில், மேடம் இன்றைக்கே பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் டிக்கெட் போட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி வளரிட்டான். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து பாஸ்போர்ட் மட்டும் எடுத்துனுவா, அவங்க டிக்கெட் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே பாஸ்போர்ட் என்னைக்கு கிடைக்கும்னா அவங்க திரும்ப திங்கக்கிழமை தான் கிடைக்குங்கிறாங்க. அப்போ வந்து ஏன் மேடம் எங்களுக்கு இன்றைக்கே கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்னா, அவன் எப்படி இன்றைக்கே வருவான், நான் இன்றைக்கி ஆஃபீஸ் 4 மணி வரைக்கும் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது 1 மணியோ 1:30 மணி சம்திங், இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார அவன் எப்படி வருவான், அதனால் நீ போயிட்டு திங்கக்கிழமை வா, அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவனுக்கு வந்து என்னன்னா, இவனு 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே என்ன பிரச்சனையானாலும் நான் உங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். அதனால் நான் எப்படியாவது இவனை கூப்பிட்டு போயிடுவாங்கிறதுனால அந்த டிக்கெட்டை அவனை போட வேணான்னு சொல்லி இது பண்ணானுங்க. அதுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கார்த்திக்னு ஒருத்தர் வந்து அங்கே துபாயில் இருந்தவர் ஏற்கனவே. அவர் வந்து அங்கே துபாயில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து விசிகாவில் இருக்கிறவர். இந்த கார்த்திகை விசிகா, அந்த இஸ்லாமியர் விசிகா. அவரோட நம்பர் கொடுத்து இவரை போய் பாருங்கள், அவர் நம்ம கட்சிக்காரர் தான், அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தாப்புல. ஸோ உடனே நான் அந்த இஸ்லாமியருக்கு ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து பிரச்சனை மாட்டின்னு இருக்கோன்னு, சரி நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே வாங்க, நான் இப்போ வந்து வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. அவரோட லொக்கேஷன் அனுப்பிவிட்டு இருந்தேன். அந்த லொக்கேஷனும் நாங்கள் தங்கியிருந்த லொக்கேஷனும் இந்த ஃப்ராட் பண்ண ஆஃபீஸுக்கும் நடுவில் இருக்குது. அது ஐயோ, இதுனா சினிமா மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். உண்மையாகவே அங்கே நாங்கள் தனியாக போனோம்னா ஏதாவது பிரச்சனை வருமேன்ட்டு நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணோம். சரிங்களா, யாராவது வருவாங்க, நம்ம இன்னும் வேறு யாராவது கான்டாக்ட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணினே இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு வேறு நாட்டிலேருந்து, துபாயிலேருந்து இல்லை, சவுதி அரேபியாவிலேருந்து, குவைத்துலேருந்து, விசிகாவில் இருக்கிறவங்க நிறையா பேர். அப்போ வந்து அன்றைக்கி உண்மை சொல்லணும்னா அவ்வளோ பேர் கால் பண்ணி, இன்னும் சிலர் வந்து வேறு யூரோப்பில் இருக்கிறவங்க,
அந்த மாதிரியான ஆட்கள்லாம் கூட கால் பண்ணி பார்த்துக்கலாம் தோழர், ஒன்றும் பயப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிலாம் இது பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரெல்லாம் துபாயில் இருக்காங்கன்ட்டு தேடி அதுங்களோட கான்டாக்ட்லாம் கொடுத்தா ஒவ்வொருத்தவங்களும் வேறு வேறு இடத்துல தூரமாக இருக்காங்க. இவர் மட்டும்தான் எனக்கு பக்கத்துலேயே இருந்தார். அவனுங்க வந்து யாருன்னா அந்த ஃப்ராட் பண்ணுறவனுங்க நார்த் இந்தியாவை சேர்ந்தவனுங்க 3 பேர், தருண் அகர்வால், பங்கஜ் சிங்கு, அப்புறம் வந்து சுபம், இந்த 3 பேரும். அதுக்கப்புறம் அசர்பைஜானை சேர்ந்த நோவரலாங்கிற ஒரு பொண்ணு. இந்த 4 பேரும். இந்த 3 பேரையும் அவன் பார்த்ததுனால அவன் வந்து என்ன அவனுங்களை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னா, இந்த WWE அண்டர்டேக்கர், ரோமன் ரெயின்ஸ் மாதிரி இருக்கிறானுங்க, பயங்கரமா இருப்பாங்க, அவனுங்கள்ட்ட நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறது வந்து அவனுக்கு வந்து பயம். அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல வந்து அங்க ஒரு அண்ணா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எந்த அமைப்பும் வரல, அதே மாதிரி எங்க கட்சிக்காரங்களையுமே கூட நேரா அங்க வரல. ஏன்னா இவங்க பேர்ல ஏதாவது லோன் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போம், போயிட்டு உதவி செய்ய போய் மாட்டிப்போம்ட்டு யாருமே எங்களுக்கு வந்து ரிஸ்க்குங்கிறதுனால யாரும் எங்களை தேடி வரல. அந்த ஒரு நபர் மட்டும்தான் வந்தாரு. அவர் வந்து அந்த ஜெராக்ஸ் கடைக்கிட்டே வந்து என்னடா பிரச்சனை, ஏன் என்னன்ட்டு கேட்டு விசாரிச்சு இந்த மாதிரி நான் அப்போ வந்து இவர் கூட போகிறதுக்குமே அவனுங்க வந்து அந்த கணேஷுங்கிற பையன் வந்து பயந்தான். எப்படி நான் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிட்றாங்க எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கணேஷா நம்ம வந்து அந்த விசியை அந்த அண்ணன்ட்டே போயிடலாம், இவர்கிட்ட சொல்லி அங்கே கொண்டு போய் விடுங்கண்ணா அப்படின்னு மட்டும் சொல்லிடலாம், நம்மள்ட்டே மொபைல் இருக்கலாம், மேப் போட்டு போவோம், வேறு வழியில் போகிறாருன்னா நம்ம அவரையும் இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். அவர் கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட விட்டாப்ல, அந்த இஸ்லாமியர்கிட்ட. அவரு ரூமில் அவர் பையன் அப்புறம் அவரோட ரூம்மேட்டு 3 பேர் இருந்தாங்க. அதுக்கடுத்தது இங்கே கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர்கிட்ட சொன்னார் இல்லையா, அவர் மச்சான் அங்கே வந்து இருக்காருன்ட்டு அவரோட நம்பர் கொடுத்து அவர்கிட்டையும் பேசி அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டார். மொத்தம் அவங்க ஒரு 7 பேர், அப்புறம் நாங்கள் ஒரு 3 பேர் இருந்ததுனால 10 பேராக இருந்ததுனால நம்ம போய் இப்போ அங்கேயும் ஒரு 9 பேர் தானே இருக்காங்க. ஸோ நம்ம போய் திங்ஸ் எடுக்கலாம், ஏதாவது பிரச்சனை பண்ணால் கூட பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் போனோம். ஆனால் போனால் அங்கே எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் பண்ணல. ஸோ நாங்கள் எங்கள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம். இந்த விசிஆ செயலாளர் வந்தார்ல, அவர் வந்து எங்களுக்கு வந்து செலவுக்குன்னு ஒரு 250 கிராம்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அந்த தேராவில் வந்து இப்போ பர்துபாய் கான்சுலேட்டுக்கு போயிட்டு வர்றது இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது செலவு இருந்தாலும் அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலவுக்கு காசு வச்சிங்கன்ட்டு அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் பழக்கமானவர் வந்து சுரேஷ்ன்னு சொல்லி, அவரும் வந்து பார்த்துட்டு அத்தனை நாளில் அவர் ஒரு 200 கிராம்ஸ் வந்து செலவு காசு கொடுத்துட்டு போனார். இந்த காசுலாம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அந்த மற்ற செலவுலாம் ட்ராவல்ஸ் செலவு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவங்கள்ட்ட கான்சுலேட்டில் போய் டிக்கெட் கேட்டோடனே அவங்க வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்தான். வரும்போதே பார்த்தீங்கன்னா எங்களை திட்டினே தான் வந்தான். சீட்டர்ஸ் எங்களை ஏமாத்திட்டு வந்துட்டீங்களாடாங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி கத்திட்டே வந்தான். இந்த தம்பி கணேஷ் வந்து பயந்து போய் முன்னாடி உக்காந்துருந்தான். அவன் வந்தவொடனே அவனை பார்த்துட்டு அலறி அடிச்சு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடி போயிட்டு கடைசியில ஒரு வாட்டர் கேன் வச்சிருந்தானுங்க, அதுக்கு பின்னாடி போய் விழுந்தினான். அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா, இது கவர்மெண்ட் ஆஃபீஸா, இங்கே வச்சுக்கலாம், அவன் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் வந்தான். அதுக்கப்புறம் உள்ளார கூப்பிட்டதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு பேக் ஒன்று எடுத்துன்னு வந்தான். நம்ம ஊர்லாம் அந்த நகை கடையெல்லாம் கொடுப்பாங்கல்ல, சின்னதாக அந்த புரோக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு பேக். அந்த பேக் ஓப்பன் பண்ணி அவன் வந்து எங்களோட 3 பேரோட பாஸ்போர்ட் எடுத்தான். பாஸ்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் மீதி அவன் பேக்கில் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பணமாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக டைட்டாக வச்சு பணமாக நிறையா துபாய் திராம்ஸில் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 15 நாள் ஆயிடுச்சு அந்த இதெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே. அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எனக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியோ ஜூலை 12ஆம் தேதியோ 15ஆம் தேதி நினைக்கிறேன். 12ஆம் தேதி நாங்கள் அந்த யூஏஇ ஐடிக்காக போயிட்டு வந்தோம். 7ஆம் தேதி எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து கொடுத்துட்டான். 12ஆம் தேதி அந்த யூஏஇ ஐடிக்காக அப்ளை பண்ணி கொடுத்தான். நாங்கள் வந்து போயிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப டிக்கெட் கேட்டு திரும்ப கான்சுலேட் போயிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் 2-3 நாள், அதுக்கப்புறம் தானே அந்த ஐடி வரும், வந்தால் தான் அவன் போட்டு கொடுப்பான்னு. சரின்ட்டு 2-3 நாள் வெயிட் பண்ணி அவன்கிட்ட டெய்லி கேட்டுன்னு இருந்தோம். அவன் வந்து யூஏஇ ஐடி வந்தோடனே டிக்கெட் போட்டு கொடுத்தான். டிக்கெட் போட்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி 18ஆம் தேதி வந்து டிக்கெட் போட்டு கொடுத்தோடனே அவங்கள்ட்ட திரும்ப கான்சுலேட்டில் போயிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக போனோம். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே மும்பை ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவன் வந்து சொல்கிறான், ஆனால் நீ நம்ம யூஏஇ ஐடி ஆஃபீஸுக்கு போனோம்ல ராசல் கைமாக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா என்னை ஒரு ஆஃபீஸர் வந்து ஃபோனில் வீடியோ காலில் வந்து காட்டி பேசிகிட்டு இருந்தான். நான் யாரோ ஒரு வெளியில் இருக்கிற யாரோ ஒரு நபர்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கவன்ட்ட
அந்த நபர் வந்து என்ன சொன்னான்னா, அவனை வந்து காட்டாதா, அங்கே வந்து அந்த ப்ராசஸ் கரெக்டாக முடியுதா என்னான்னு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லு, இந்த முறையாவது கரெக்டாக பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, இது வந்து 2 பேரும் ஹிந்தியில் பேசிக்கிட்டானுங்க, அது எனக்கு நல்லா புரிஞ்சுதுண்ணா அப்படின்னு சொல்லி அவன் வந்து மும்பை ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறான். ஏன்னா அங்கே இருந்த வரைக்கும் ஏதாவது சொல்லி நான் ஏற்கனவே அவனுங்கள்ட்ட சண்டை போட்டுன்னு இருக்கிறேன், வழக்கு போடலான்ட்டு இதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு பயம் வந்துச்சு. அங்கே ஏன்னா அது ராசல்கைமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி இருக்கும். மற்ற இப்போ நம்ம துபாய் மாதிரி சிட்டியாக இருக்காது. அங்கே நம்மளை ஏதாவது பண்ணால் கூட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் அடிச்சு பாலைவனத்தை தூக்கி போட்டால் மணல் மூடிக்க போகுது, காற்றடிச்சா அதுக்கப்புறம் நம்ம பாடியை கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சண்டை போடும்போது அவனுக்கு வந்து அதை இன்னும் பயத்தை கூட்டணும்னு போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டான், அழுதுகிட்டே கூப்பிட்டாங்கிறதுனால நான் வந்து வந்துட்டேன். இதை வந்து நான் மீடியாவில் பேசும்போது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இல்லீகலாலாம் ஒரு ஆஃபீஸ்லாம் நடத்த முடியாது அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணேன். ஆனால் இல்லீகலாக ஒரு ஆஃபீஸ் தான் நடத்த முடியாது தவிர ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க இல்லீகலான வேலை செய்ய முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த யுஏஇ ஐடி ஆஃபீஸில் இருக்கிறவங்க, இந்த பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, இமிக்ரேஷனில் நம்மளை செக் பண்ணி நம்ம பேரில் ஏதாவது கேஸ் இருக்கா எல்லாமே செக் பண்ணி தானே வெளியில் அனுப்புவாங்க. அந்த இதில் வேலை செய்கிறவனுங்க இன்னும் சில கவர்மெண்ட் செக்டாரில், அதாவது அங்கே இந்த வேலையை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கிற ஆட்கள் தான் செய்கிறாங்க, ஒரு அரசு சார்ந்த நபர்கள் தான் செய்கிறாங்க. யுஏஇல பார்த்தீங்கன்னா இந்த வேலையை அரசு சார்ந்த நபர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே மும்பையிலேருந்து இங்கே சென்னை வந்ததுக்கப்புறமா திரும்ப இங்கே அவங்க மேலே ஏதாவது வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நான் எனக்கு நடந்த எல்லாத்தையும் தெளிவாக எழுதி அதில் வந்து நான் இந்தியன் கான்சுலேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணது, என்னோடய பாஸ்போர்ட்டு, வீசா, அப்புறம் என்னோடய டிக்கெட்டு, போயிட்டு வந்த டிக்கெட்டு, அது எல்லாத்தையும், அப்புறம் எனக்கு வந்து அந்த யுஏஇ ஐடிக்காக அப்ளை பண்ணி ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பானுங்களா, அந்த ஃபார்மு, மெடிக்கல் செக்கப் சென்டருக்கு நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன் ஒரு ஃபார்ம், அந்த ஃபார்மு, இது எல்லாத்தோட ஃபோட்டோ இது எல்லாமே அட்டாச் பண்ணி நான் துபாய் போலீஸ்க்கு, துபாய் கவர்மெண்ட் மீடியாவுக்கு, துபாயோட பிரசிடென்ட் இருக்கார்ல ஷேக், அவருக்கு, இன்னும் சிலர் அந்த இதில் இருக்கிற மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நம்ம சிஎம் செல்லுக்கு, என்ஆர்டி இருக்குல்ல நான் ரெசிடென்ட் தமிழ், அவங்களோட இதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு, இன்னும் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாருக்கோட மெயில் ஐடி எடுத்து கம்ப்ளைண்ட் போட்டேன். மெயிலில் போட்டால் துபாய் போலீஸ்லேருந்து மட்டும் எனக்கு உடனே ரெஸ்பாண்ட் வந்துட்டு 48 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி. 48 மணி நேரத்தில் ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்லி ஒரு 3-4 நாள் வந்துட்டு ஆக்ஷன் எதுவுமே எனக்கு அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் இல்லை. திரும்ப நான் ஏஐயில் வந்து இருக்கிற இதை வந்து அரபிக் மாற்றி அரபிக்கில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து இது போட்டேன். அரபிக்கில் போட்டதுக்கப்புறமும் திரும்ப அதே மாதிரி 48 மணி நேரத்தில் ரெஸ்பாண்ட் பண்ணுவோன்னு வந்து, அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் வந்து வரல. சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மீடியா மூலிமா இதை பேசி இந்த விஷயம் வெளியில் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். அப்போ வந்து இந்த பெருசாக ஆரம்பிச்சுன்னா அரசோட கவனம் பெறும், அரசோட கவனம் பெற்றதுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்குதுங்கிறது வந்து தெரியப்படுத்துவாங்க, அது மூலிமா குற்றவாளிகளை பிடிக்க வாய்ப்பு இருக்குதுன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற எல்லா மீடியா கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு வந்து மெசேஜாக ஃபோன் பண்ணி என்ன முடியுமோ என்ன பண்ண முடியுமோ எல்லா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெரிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், சேட்டலைட் சேனலில், முக்கியமான சேட்டலைட் சேனல் எல்லாருக்குமே பேசினேன். யாருமே பெருசாக அதை எடுத்துக்கவே இல்லை. உண்மை சொல்லணும்னா எந்த பத்திரிகையாளர் யாருமே பெருசாக அதை எடுத்துக்கல. அதில் ஒரே ஒரு பத்திரிகையாளர் மட்டும் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க வந்து உங்களுக்கு மீடியா சப்போர்ட்டும் பண்ணி தருவாங்க, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் போங்கன்னு நினைக்கல. அதை நம்பி நான் என்ன பண்ணேன்னா சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு இது பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்குள்ளாரே இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம், நீங்கள் வந்து துபாயில் நடக்கிறத பற்றி சொல்கிறீங்க, அது வந்து இங்கே ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்ட்குள்ளார ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லுங்கள், அப்படி இல்லை வேறு ஏதாவது மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், அந்த மாவட்டத்தோட எஸ்பி ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இப்போ இதில் என்ன விஷயம்னா, இப்போ உங்களை தவிர்த்து உள்ள 9 பேருக்கும் ஆபத்து இல்லை. இதில் என்ன சிக்கல்னா, நிறைய பேருக்கு பெரும்பாலும் தெரிஞ்சே தான் போகிறாங்க, இந்த இது போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடலான்னு. சிலருக்கு தான் இதை வந்து உண்மை சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் தான் நான், அதுக்கப்புறம் என் வீடியோ கீழே ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்களும் இந்த மாதிரி தான் இப்போ தான் ரொம்ப தெரிஞ்சவன்னு நம்பி போனோம், அவன் அங்கே போனால் லோன் எடுக்க தான் கேட்டுன்னு இருந்தான், நாங்கள் வந்து சொன்னால் எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடு நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஆனால் அவன் வந்து லோன் எடுக்க தான் சொல்லி கேட்டுனே இருந்தான், நான் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இப்போ தான் அவன் வந்து எங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கல, ரூமும் கொடுக்கல,
எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ வந்து நான் அந்த கமெண்ட் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உங்களை பற்றி அந்த டீட்டெயில் கொடுங்க, நான் இங்கே எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நான் அந்த கம்ப்ளைண்ட்டோட சேர்த்து உங்களோட டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் டீட்டெயில் கேட்டால் அவங்க வந்து அவங்கள பற்றி சொன்னால் அவங்கள இவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க மேலே பயம். எங்கே நம்ம இதை போயிட்டு வெளில சொன்னோம்னா அவங்க எதாவது நம்மளை பண்ணிவிடுவாங்கங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து இது இப்போ இன்னைக்கு நேற்று நடக்கலை, இது ரொம்ப வருஷமாக நடக்குது இல்லையா. அப்போ இவங்களுக்கு வந்து இங்கேயே லோக்கலில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஏஜென்ட்டுங்க கான்டாக்ட் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கு இந்த 9 பேர் இருக்காங்கல்ல, இந்த 9 பேர்கிட்டையும் ஏஜென்ட் ராஜா வந்து 60,000 ரூபாய் கமிஷனாக வாங்கியிருக்காப்புல. இதெல்லாம் அவங்க எங்கள்கிட்ட நாங்கள் போய் நார்மலாக பேச்சுவார்த்தையில் சொன்னது, உங்களுக்கு வந்து நான் எந்த கமிஷனும் வாங்காமல் கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே 60,000 ரூபாய் ஏஜென்ட் ராஜாவுக்கு கமிஷன் கொடுத்துருக்கோம். அது போக அந்த ஃப்ராடு குரூப்கிட்ட வந்து ஒவ்வொரு தனிநபர் பேர்லையும் 1 லட்ச ரூபா ஏஜென்ட் ராஜா கமிஷன் வாங்கியிருக்காப்புல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே 6 லட்ச ரூபா கொடுப்பாங்கல்ல, அந்த 6 மாதம் லோன் ப்ராசஸ் முடிஞ்சு அந்த 6 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபாய் ஏஜென்ட் ராஜாவுக்கு கமிஷனாக போகும். கிட்டத்தட்ட எங்களோட பணம் வந்து 3,60,000 ரூபாய் ஏஜென்ட் ராஜாவுக்கு கமிஷனாக போகும். எங்களுக்கு கிடைக்கிறது இதில் 3,40,000 ரூபாய் தான். அவங்க ஏஜென்ட் தான் இதில் எங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது 9 பேரில் 3,60,000 ரூபாய்னா கிட்டத்தட்ட அவருக்கே 30 லட்ச ரூபா கிட்ட போகும் இல்லைங்களா. அதுதானா இல்லை இதுக்கு மேலே அவர் வந்து அந்த ஃப்ராடு குரூப் கிட்ட வேற ஏதாவது கமிஷன் பேசியிருக்காராங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. ஓகே. ஸோ ஒரு ஆளுக்கு 30 லட்ச ரூபா, நான் 50 லட்ச ரூபா அந்த மாதிரி சம்பாதிக்கிறாருன்னா அந்த ஆள் வந்து சாதாரணமாக விட மாட்டார்ல. கண்டிப்பா. அவர் இந்த மாதிரி எத்தனை பேர் இனிமேல் அனுப்ப போறாரோ. இங்க வந்து நம்ம வந்து அவர் இப்போ இந்த மாதிரியான விஷயத்த வந்து நம்ம சொல்லும் போது அவர் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. நமக்கு வந்து ஏதாவது ஆபத்து குடைச்சல் கொடுப்பாரு, பிரச்சனை கொடுப்பாரு ஏதாவது. அது மட்டும் இல்லாமல் அவனுங்களும் பெரிய பணக்காரனுங்க. என்னென்ன மாதிரியான சிக்கல் கொடுத்தாங்க இந்த 15 நாள்? அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரே நாள்லேயே அதை பண்ணி கொடுக்கலாம். அவங்க வந்து டிலே தான் பண்ணாங்க. இருக்க நம்ம வந்து அவங்கள வந்து எவ்வளோ காலம் தாழ்த்துறோமோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். எவ்வளோ நாளைக்கு காசு கொடுத்து ஒருத்தனை தங்க வச்சு சோறு போட்டு இது பண்ணுவாங்க. அதுவும் ஒருத்தவங்க போயிருந்தா பிரச்சனை. 3 பேர்த்துக்கு எவ்வளோ நாளைக்கு ஒருத்தன் வந்து துபாயோட எக்ஸ்பென்ஸ் என்னன்னு தெரியுங்க நமக்கு. நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க. ஒருத்தவங்களை வந்து தங்க வைக்கணும்னாவே கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 கிராம்ஸ் கிட்ட, அதாவது நம்ம காசுக்கு செலவும் 1000 கிராம்ஸ் 1500 கிராம்ஸ் வேணும் ஒரு ரூம் எடுக்கணும். அந்த மாதிரினா அந்த மாதிரி சூழலில் வந்து ஒருத்தவங்க வந்து எப்படி இவங்களுக்கு வந்து இது தொடர்ந்து உதவி செய்வாங்க, எப்படியானாலும் அவங்க நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணானுங்கன்னா டிலே பண்ணானுங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து 7ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து இது பண்ணோன்னா இவனுக்கு யூஏஇ வரலன்னா ஐடி வரலன்னா 8ஆம் தேதியாக அவன் 7ஆம் தேதியாக பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா காலையில் வந்துட்டான். மதியமே பண்ணியிருந்தானா கூட அடுத்த நாள் நாங்கள் போயிட்டு பண்ணிட்டு வந்துடலாம். 7ஆம் தேதியும் பண்ணல, 8ஆம் தேதியுமே பண்ணல. 9ஆம் தேதி நாங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இமிக்ரேஷனை விசாரித்தேன். அவங்க வந்து சொன்னாங்க யூஏஇ ஐடி இல்லாமலே ஊருக்கு போகலாம் அப்படின்னு. ஸோ நான் டிக்கெட் போட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கடுத்து திரும்ப ஒரு 2 நாள் டைம் எடுத்து நாங்கள் டெய்லி கேட்டோம். நான் போட்டு தரேன்ட்டு ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதி அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இல்லை யூஏஇ ஐடி கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் அது போய் முடிச்சுட்டு வந்துடு. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு வாரம் சம்திங் அந்த மாதிரி ஆக்கி அதுக்கப்புறமா அந்த ஐடிக்கு அப்ளை பண்ணி கொடுத்தான். ஐடிக்கு அப்ளை பண்ணி கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை நாங்கள் போய் பண்ணிட்டு வந்தால் சனி ஞாயிறு 2 நாள் லீவ் வரும். அதுக்கடுத்து திரும்ப ஐடி வர்றதுக்கு அடுத்து ஒரு 2 நாள்ன்ட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட டிலே பண்ணினே இருந்தானுங்க. அந்த மாதிரி வந்த ஒரு 2 பசங்களை பார்த்தா நான் அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கூட அவனு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லை. அவன் போயிருக்கான் வேலைக்குன்னு. ஒரு 2 மாதம் வந்து வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து அந்த ஓனர் இது பண்ணியிருக்கான். அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் வந்து சம்பளமும் கொடுக்காம சாப்பாடுக்கும் எதுவும் இது பண்ணாமல் ஒரு ரூமில் அடைச்சி போட்ட மாதிரி அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம விட்டுருக்கான், அவனை மட்டும் தனியாக. ஸோ அவனால் அங்கே இருக்க முடியாமல் அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ தெரிஞ்ச பசங்கள்கிட்ட போய் தங்கி ஒரு 2-3 நாள் அங்கே சாப்பிட்டு கொஞ்சம் இதாகிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க மூலிமா ஐடியா கேட்டு இந்தியன் கான்சுலேட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு ரூம்லேயுமே அவனுங்களும் கஷ்டப்படுற பசங்க இருந்தாலும் ஒரு 2 நாள் தங்க வச்சுருக்கானுங்க. அடுத்ததாக இது பண்ணல போல். ஒரு நாள் வந்து வெளியில் தான் அவன் எங்கேயோ பார்க்கில் எங்கேயோ படுத்துருந்துருக்கிறான் போல். பார்க்கில் படுத்துருந்தா தான் அவன் ஃபோனு பேக்லாம் தூக்கிட்டு விட்டுருக்குறானுங்க. ஸோ அவனால் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி வர்றது கூட எங்கேயே இருந்து நாங்கள் சொன்னோம்ல தேரா அந்த இடத்துல இருந்து இந்த பர்துபை கான்சுலேட்டுக்கு நடந்தே வந்திருக்கான் அந்த பையன். எவ்வளோ தூரம் அது கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 10-12 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா.
அது துபாய் வெயிலில் நடந்து வரணும்னா பார்த்துங்க அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும்ட்டு. அந்த மாதிரி இங்கே போய் நீங்கள் வந்து போகிறது வந்து ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு நீங்கள் கூப்பிட்டு போயிடுறீங்க. கூப்பிட்டு போய் ஒரு ஃப்ராடில் மாட்ட விட்டிங்கன்னா அங்கேருந்து அவனுங்க வர்றது இருக்குல்ல, அவங்க ஃபேஸ் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டம். நானே அங்கே வெயிலில் அலைஞ்ச இதில் எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் வந்து டாய்லெட் போகும்போது ரத்தமாக போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் உண்மை சொல்லுவேன். ஒரு 5 நாள் வந்து அந்த ரூமுக்கு போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே சரியானது. இந்த மாதிரி இன்னொரு நபருக்கு அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறம் இது பல வருஷமாக நடக்குது, இன்னைக்கு நடக்கல. அதே மாதிரி இதுக்கப்புறமா அவனுங்க நாங்கள் வந்துட்டோங்கிறதுக்காக மாட்டி விட்டோங்கிறதுக்காக அவன் நிறுத்த போகிறதில்ல. கண்டிப்பாக. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப் பண்ணல, நாங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாருன்னு சொன்னோம் இல்லைங்களா அங்கே துபாயில் ஒரு அண்ணன், அவரோட சொந்தக்கார பையனை ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பேங்க் லோன் ஸ்கேமில் மாட்டி விட்ருக்கான். அவன் பேரில் வந்து கிரெடிட் கார்டு வாங்கி அந்த காசெல்லாம் எடுத்துட்டு அவன் பேரில் ஒரு 3-4 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த காசெல்லாம் எடுத்துட்டு அவனுக்கு ஒரு 10,000 dirhams கையில் காசு கொடுத்து விட்டு அவனுக்கு டிக்கெட் போட்டு அனுப்பி விட்டாங்க. அதை வந்து அவர் வந்து சொன்னாப்புல, அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க தம்பி, இங்கே நடந்துதான் இருக்குது, இவங்க மேலாம் நீ எதுவும் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது, இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டை சார்ந்தவங்க, இங்கே வந்து பெரிய ஆட்களே இதை பண்ணுறாங்க, ஸோ அதனால் நீ நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அவர்கிட்ட நான் கேட்டேன், அவங்களும் நார்த் இந்தியன்ஸ் ஆனால் இந்த குரூப்பானா, இல்லை அது வந்து பாகிஸ்தான்காரங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் எப்படி நான் பாகிஸ்தான்காரன் எப்படின்னா இங்கே இருக்கிற ஆட்களை பிடிக்கிறானுன்னா ஏஜென்ட் வந்து இந்தியாக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்காரனும் இந்த வேலையை செய்கிறான், இந்தியாக்காரனும் செய்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்காரன் அந்த மாதிரியான ஆட்கள் அங்கே எவன்லாம் வேலைக்கு போகிறானோ எல்லாருமே அந்த வேலையை செய்கிறானுங்க. இந்த தருண் குரூப் இருக்குல்ல, ஃப்ராட் குரூப், எங்களை பண்ண ஃப்ராட் குரூப்பு, அவனுக்கு வந்து இந்த ஐடியாவே பார்த்தீங்கன்னா இந்த நோரலாங்கிற பொண்ணு, அசர்பைஜானை சேர்ந்த பொண்ணு சொன்னால, இந்த பொண்ணு தான் அவனுக்கு வந்து அந்த ஐடியாவே, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது எடுத்து பண்ணலான்னு சொல்லி அந்த ஐடியாவே கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான். அப்போ அவளுக்கு வந்து அவளோட நாட்டை சேர்ந்தவங்களோ இல்லை வேற சில யாராச்சும் கைட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் அவளுக்கு அந்த கான்டாக்ட்லாம் கிடைக்குது. இவனுங்க கொள்ளையடிக்கிற மொத்த பணமுமே பார்த்தீங்கன்னா இவனுங்களே இது பண்ணிக்கிறது இல்லை, இவனுங்களே எடுத்துக்கிட்டு இந்த தருண் குரூப் எடுத்துக்கிட்டு இது பண்ணுறானுன்னா அவன் 100 கோடி ரூபாய் கொள்ளை அடிக்கிறானா, அவன் வந்து அவனுக்கு சமைக்கிறதுக்குன்னு இங்கேருந்து போகிற தனசேகர் வச்சுக்க மாட்டான். இவனுங்களோட இது எல்லாத்தையுமே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு சொல்லி அந்த யாரு இவங்களை யூஸ் பண்ண மாட்டேன் சின்ன சின்ன. ஆமாம், ஆதவனை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக சொன்னால அந்த படித்த பசங்க இவனுள்கிட்ட இந்த எல்லா டீட்டெயிலுமே சொல்லின்னு இருக்கிறானுங்க. இந்த பொண்ணு தான் எங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தா அப்படிங்கிறது வரைக்கும் இவங்களுக்கே பெரிய அளவுக்கு ஒரு புரிதல் கிடையாது. இந்த இது பண்றானுங்க இல்லைங்களா, இவனுக்கு வந்து அவனுங்க பண்றது ஸ்கேம் தெரியும். ஆனா இது வந்து பெரிய ஆட்கள்லாம் இங்க நம்மள எதுவும் பண்ண முடியாது, இது வந்து இவனுங்களை வந்து கையே வைக்க முடியாத அளவுக்கு அவனுங்க வந்து அங்க பெரிய ஆட்கள் வந்து இருக்காங்க. துபாய் கவர்மெண்ட்ல, துபாய் அரசுல யாரோ ஒரு பெரிய ஆள், ஒரு ஆளா இல்ல அவன் வந்து பல பேரா, அவனுங்க ஒரு குடும்பமா 2-3 குடும்பமா, ஏன்னா அங்க அரசு குடும்பம் தானே ஆட்சியில் இருக்கு, அதுல யாரு அது பண்றாங்கிறத பத்தி தெரியல. ஆனா யாரோ ஒரு நபர் தான் கொள்ளையடிக்கிறான். இது வந்து பல வருஷமா செஞ்சுன்னு இருக்கானுங்க. ஓகே, இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாதுல்ல, ஒரு பெரிய அரசு அது, ஒரு ரொம்ப நம்ம எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா ஒரு அரேபியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் கடுமையான சட்டங்கள் இருக்கு, கடுமையாக தண்டிக்கப்படுவாங்கங்கிறதெல்லாம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அங்கெல்லாம் குற்றமே நடக்காதுன்னு நினச்சி தானே நம்ம போகிறோம். நமக்கு நம்ம வந்து முதல்ல அதிகப்படியான சந்தேகம் வராதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து போகிறது வந்து துபாய், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ண வெட்டிடுவானுங்கிற பயம் தான் இருக்கும். அந்த இன்னொரு நம்பிக்கை, நம்ம அங்கே வந்து பெருசாக இதெல்லாம் இது பண்ணாமல் அந்த நாட்டை நம்பி தானே போகிறோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் போகிறான் இருக்கான். அங்கே வந்து பயங்கரமான இதாக இருக்குது, தண்டனைங்க கிடைக்கும், அதனால அங்கே வந்து தப்பு பண்ண முடியாதுங்கிற, தப்பு பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தப்புகள்லாம் நிறையா நடக்குது. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பாகிஸ்தான் டீமு, இந்தியன் டீமு, பங்களாதேஷ் டீம்ன்ட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த மாதிரி குரூப்பே எக்கச்சக்கமான பேர் இருக்கானுங்க. அவனுங்க இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருந்தோம், இந்தியான்ஸ் மட்டும் இல்லை, பங்களாதேஷில் இருக்கிறோம், பாகிஸ்தானில் இருக்கிறோம், இன்னும் சில நாடுகளில் இருக்கிறோம், எல்லாரையும் பயன்படுத்தி இவனுங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த குற்றம் நடந்ததுக்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னா இந்த 9 பேர் நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற 5 பேர், அதில் வந்து ஏஜென்ட் ராஜா கொரடாச்சேரி சேர்ந்தவர். சரிங்களா, அவர் வந்து அவரோட தம்பி கோபி செல்வத்தை கூப்பிட்டு போய் அந்த இதில் விட்டுருக்காரு. கோபி செல்வத்து பேரில் லோன் எடுத்திருக்காங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்தது அதே தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஊரை சேர்ந்தவங்க செல்வமணி ஒருத்தர், ஆதவன், அவனோட ஃப்ரெண்டு கார்த்திக்னு ஒரு பையன்,
இன்னொரு ஆள் வந்து கணேஷ்னு, அங்கே தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து ஒரு கணேஷன், அப்புறம் என் கூட வந்த பையன் ஒருத்தன் கணேசன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பெரம்பலூர் பசும்பலூர், அதாவது பெரம்பலூருக்கும் தொழுதூருக்கும் இந்த 2 ஊர்லேருந்து போகலாம் அந்த பசும்பலூருங்கிற கிராமம். அந்த பசும்பலூர் கிராமத்தை சேர்ந்த பழனிமுத்து, சக்திவேலு, பெரியசாமி, இந்த 3 பேர். அதுக்கடுத்தது வந்து சென்னையை சேர்ந்த தனசேகர். தனசேகரோட ஒய்ஃப் வந்து காவியாவோட, ஏன்னா நாங்கள் போகிறோங்கிறதுனால எங்கள்கிட்ட அந்த காவியாவோட நம்பருமே இருக்கு. அவங்க காவியாவோட சொந்தக்காரங்க தான் அந்த ஏஜென்ட் ராஜா. ஓகே. காவியா வந்து அந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவங்க, திருவாரூர் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவங்க. அவங்களோட சொந்தக்காரங்கிறதுனால தான் ராஜா கிட்ட அந்த அவரோட கணவரை வந்து அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. இவங்க எல்லார் பேர்லையுமே லோன் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து ஜூலை 4ஆம் தேதி வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணேன் இந்தியன் கான்சுலேட்டில். அந்த பழனிமுத்து வந்து ஒரே மாதத்துலேயே அவர் பேரில் லோன் எடுத்து அவரை வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க, செட்டில் பண்ணி அனுப்பிச்சு. ஆமாம், 3 கம்பெனி அவர் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி லோன் எடுத்ததா அவரே அங்கே இருக்கும்போது எங்கள்கிட்ட சொன்னது. அவருக்கு வந்து ஜூலை 7ஆம் தேதி வந்து டிக்கெட் போட்டிருந்தாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் இந்தியாவுக்கு. நான் வந்து 4ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூமில் இல்லைங்கிறதுனால அவர் வந்தாரா இல்லையான்னு அங்கே இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இங்கேருந்து போகிறவங்களுக்கு என்னென்னா நம்ம வேலையும் தானே செய்கிறாங்கிற ஒரு இதுவும் இருந்திருக்கும், வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் ஒன்று இருந்திருக்கும். சரிங்களா? ஆனா அந்த லோன்ல கையெழுத்து போறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதான் பண்றானுங்க. இவங்க வந்து இதெல்லாம் வந்து ஆபத்து இல்லைன்ட்டு போயிட்டு நிறைய பேர் தெரிஞ்சா கூட்டு போய் செய்யறானுங்க. சிலர் வந்து ஏமாத்தி கூட்டு போயிட்டு இந்த மாதிரி கட்டாயப்படுத்துறாங்க. அங்க போயிட்டு போனதுக்கு அப்புறமா வந்து நான் உன் பேர்ல வந்து இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், அந்த பணத்தை கொடுன்ட்டு இது பண்றானுங்க. இல்லாட்டி வேற மாதிரி கூட ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம கிட்ட கேட்டது வந்து உன் பேர்ல உங்க 3 பேர் பேர்லயும் சேர்த்து விசாவுக்கு, ரூமுக்கு, சாப்பாட்டுக்குன்னு, ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. 3 பேருக்கும் சேர்த்து 10 லட்ச ரூபா வரும். அந்த காசு உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. வேற சிலருக்கு வேற மாதிரி கூட என்ன இது பண்ணியிருக்கலாம். அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்றவங்களும் இருக்கானுங்க. ஓகே. மொத்தத்தில் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஒரு பெரிய மாஃபியா கும்பல்கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு கரை சேர்ந்தா போதுன்னு வந்திருக்கீங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அதை விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு இதை நீங்கள் முன்னெடுத்திருக்கீங்க. இந்த முன்னெடுப்பு பல பேருக்கு ஒரு கண் திறந்த மாதிரி ஆயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போகிறோம், எந்த வேலைக்கு போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும், யார்கிட்ட போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும், நம்ம மேலே ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கிறது நம்ம அதை கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பலருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கண் திறப்பான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி.